புரிஞ்சுக்கணும். பாஜகவோட கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆல்ரெடி அதுல வந்தவங்க தான். ஆமா. அதுல இருந்து தனிப்பட்ட கோமம் இதெல்லாம் வித்தியாசமா தெரிய போறோம். இது நிறைய சமயம். ஆமா, கண்டிப்பாக தெரியும். உதாரணமாக இப்போ எங்களுடைய தெய்வீகம்னு சொல்றேன். நான் எதை தெய்வீகம்னு சொல்றேன்? அது ஒரு முக்கியமான கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் என்பது தமிழ்நாடு, தெய்வம் என்பது தமிழ் மக்கள், பூசை என்பது தொழில் வளர்ச்சி, தீபம் என்பது பயிர் வளர்ச்சி. இந்த வகையில் நாங்கள் தெய்வீகத்தை அணுகிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் பல விதமான ஐடென்டிட்டியில் அரசியல் நடந்தது. திராவிடன் என்ற முகமூடியோடு அரசியல் நடத்தினார்கள். தமிழன், தமிழ் உணர்வு என்ற அரசியலோடு நடத்தினாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு முகமூடியை ஒழிய உண்மையாக தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் ஏதாவது மேம்படுத்தி இருக்க, ஒரு இன்ச்சு தமிழ்நாட்டை வசதி இருக்காங்களா? கிடையாது. 90 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் காமராஜர் 9 அணைகளை கட்டினார், 22 கனரக தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், 20,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வந்தார். வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் தான் பட்ஜெட். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய கடனே 13 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. ஆனால் இன்னைக்கு புதுசாக நம்ம பெரிய அளவில் செஞ்சது என்ன? ஒன்றும் கிடையாது. திருப்பி போட்ட ரோடு திருப்பி போடுறோம். அங்கங்கே ஒரு 2 கட்டடங்கள் கட்டியிருக்கிறோமே ஒழிய மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான கிடையாது. அதுதான் நம்மளுடைய வித்தியாசமான செயல்பாடுகளாக இருக்கும். இது ஒரு அறிவு சார்ந்த அரசியலையும் அறிவு சார்ந்த தமிழகத்தையும் அறிவு சார்ந்த தமிழ் மக்களையும் உருவாக்குவதே இது அறிவால் அமைந்த தமிழ்நாடுன்னு மக்கள் பின்னால் வரலாறுல இது எழுதப்பட வேண்டும். இது உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கு.